சென்னை அடுத்த தாம்பரத்தில் அமைச்சரின் உதவியாளர் என கூறி அரசு வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த தந்தை மகன் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய உதவியாளர் என கூறி அரசு வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த தந்தை மகனை சென்னை சிசிபி, அதாவது மத்திய குற்றவியல் போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. தாம்பரத்தை சேர்ந்த தாமோதரன் மற்றும் அவருடைய மகன் ஹரிஷ், இந்த இருவரும் தான் இந்த மோசடியில் ஈடுபட்டது போலீசாருக்கு தெரிய வந்து, அதன் பிறகு மத்திய குற்றவியல் போலீசார் இவர்கள் ரெண்டு பேருமே கைது பண்ணி தொடர்ந்து விசாரணை நடத்தினார்கள். அந்த விசாரணையில தான் அமைச்சர் உதயநிதியுடைய கையெழுத்தை மோசடியாக பயன்படுத்தியது தெரிய வந்தது. அவருடைய சிக்னேச்சரை ஆன்லைன்ல, அதாவது நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி அவருடைய சிக்னேச்சரை ஒரு பேப்பர்ல, அந்த பேப்பர்ல அரசு வேலை வாங்கி தருவதாக, அதாவது லெட்டர் பேடை பயன்படுத்தியது அம்பலமாகி இருக்கிறது. லெட்டர் பேடு அதுவுமே ஃபேக் மோசடியாக தான் கிரியேட் பண்ணதாக போலீஸ் தகவலாக இருக்கிறது. அந்த லெட்டர் பேட்ல அமைச்சர் உதயநிதியுடைய கையெழுத்தை பயன்படுத்தி, அது மட்டும் இல்லாம அமைச்சரின் வாகனம் என்று கூறி அதுல கவர்மெண்ட் சிம்பிளோட அந்த வாகனத்தை பயன்படுத்தியதும் இந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த லெட்டர் பேடு, அதுக்கப்புறம் இந்த மோசடியாக, அதாவது போலியாக இந்த கையெழுத்து, அது மட்டும் இல்லாம அரசு எம்பளம் கொண்ட அந்த இனோவா கார் ஆகிய மூன்றுக்குமே மத்திய குற்றவியல் போலீசார் பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க கிட்ட கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் பணம் ஏமாற்றியதாக தான் இவர்கள் மீது குற்றச்சாட்டு இருந்து வந்தது. அதன் காரணமாக தான் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துல இந்த மோசடி குறித்தான புகாரானது அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில தான் இந்த கைதாளர் நடைபெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாம கைது செய்யப்பட்டவர்கள் விசாரணை நடத்துகிறதால் தாமோதரன் தனியார் கல்லூரியில பேராசிரியராக இருப்பதும், அவருடைய மகன் ஹரிஷ் கிறிஸ்துவ மத போதகராக இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. எனவே இது போன்று ஏமாற்றியவர்கள் என்பதுதான் இந்த விசாரணையில தெரிய வந்திருக்கு. இவர்களுடைய வேலையே பல அமைச்சர்களுடைய கையெழுத்தை போலியாக பயன்படுத்துவது, அது மட்டும் இல்லாமல் அரசு எம்பளத்தை மிஸ்யூஸ் பண்ணி இந்த மாதிரி மோசடியில் ஈடுபடுவதும் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி அதன் பிறகு கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க. இப்போ தற்போதுதான், அதாவது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு இந்த புகார் வந்ததுக்கு அப்புறம் மத்திய குற்றவியல் போலீசார் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.